வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தைகளின் வழியாக நம்மோடு பேசுவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த 2 நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்துள்ள இந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலே தியானித்தோம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஆலோசனையாக, நம்முடைய வாழ்க்கை தேவ ஆளுகைக்கு உட்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்கு முற்றிலும் சொந்தமானவர்களாக இருப்பதால் அவர் நம்மை நடத்துவதற்கு என் வாழ்வின் எல்லா பகுதியையும் அர்ப்பணிக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கும் உரிமைகள், அதாவது ஃப்ரீவில் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவரே எல்லாவற்றையும் நம் வாழ்க்கையில் தெரிவு செய்ய அனுமதிக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் என வாசிக்கின்றோம். அதே அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்றும் வாசிக்கின்றோம். இந்த வசனங்கள் எதை உணர்த்துகின்றது? நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் என்றால் அவர்தான் நம்மை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் நாம் நம்மால் நடத்தப்படுவதை காட்டிலும் தேவனால் நடத்தப்படுவது உயர்வானது, அவசியமானது என்பதையும் உணர்த்துகின்றன. மோசே தேவனுடைய தாசன், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி குழப்பமான, கவலையான, சோர்வான நேரத்திலே கேட்ட பொழுது, நான் உன்னோடே வருவேன் என்று கூறுகிறார். புதிய சூழல், புதிய பாதை, இவைகளில் மோசே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்தார். அன்பானவர்களே, தம்மோடு நெருக்கமானவர்களை அவரே நடத்த விரும்புகின்றார். இன்றைக்கு நம்மை நடத்துபவர் யார்? நம்முடைய விருப்பங்களா? உலகத்தின் வழிகளா? இயேசு கிறிஸ்துவா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் எவைகளை நமக்கு உணர்த்துகின்றது? நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் அவரிடத்திலே சார்ந்து கொண்டு அவர் வழியில், அதாவது அவர் காட்டுகின்ற பாதையை தெரிந்தெடுக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்று உணர்த்துகின்றார். இதுதான் ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்வதின் அர்த்தம். நம் விருப்பங்களை அல்லது நாம் ஒரு காரியத்தை தெரிந்தெடுத்துவிட்டு அதற்காக ஆண்டவரிடம் ஜெபிப்பதை காட்டிலும் ஆண்டவரிடமே அவைகளை தெரிந்தெடுக்க ஒப்பு கொடுப்பது மேலானது. அதைத்தான் ஆண்டவரும் எதிர்பார்க்கின்றார், விரும்புகின்றார். அவருடைய ஆளுகைக்குள் வர நம்பிக்கையும் அவசியமானது. ஆண்டவரை நம்புவோம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என பவுல் உறுதியாக நம்பிக்கையோடு கூறுகின்றார். பிரியமானவர்களே, இன்று நம் வாழ்வில் முழுமையான தேவ ஆளுகை காணப்படுவதாக. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். யோசேப்பு குழியிலே போடப்பட்டார். குப்பையைப் போல போத்திபார் வீட்டிலிருந்து வீசப்பட்டார். ஆனால் தேவனோ அவரை கோபுரத்திற்கு எடுத்துச் சென்றார். நம்மையும் அப்படியே நடத்துவார். அவர் நம்மை முழுமையாக ஆளுகை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த பரிசு. ஒரே ஒரு வாழ்க்கையை செம்மையாக மன நிறைவோடு வாழ வேண்டும். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் இவைகள் முடியாது. எப்படி நம் வாழ்க்கை இருக்க வேண்டும்? 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். நம் வாழ்க்கை தேவ நோக்கம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவ ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவ சித்தம் செய்கின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும்.
பிரியமானவர்களே, நம்முடைய எல்லாவற்றையும், நம்முடைய விருப்பங்களை, நம்மளுடைய திட்டங்களை எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள். உண்மையுள்ளவர் கண்டிப்பாய் நம்மை நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.